ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகுஸ் விஷன். இப்போ ஈஸியாக பூண்டு எப்படி உரிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு பூண்டு எடுத்துகிட்டு நைஃப் எடுத்துகிட்டு நம்ம நடுவில் லைட்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த ஓரம் இருக்குல்ல, அந்த ஓரத்தில் தோலை லைட்டாக இப்படி பிடிச்சி இழுத்திங்கனாலே ஈஸியாக உரிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம பூண்டை நம்ம ரொம்ப நேரம் கத்தியை வச்சு முனையில் மட்டும் பிடிச்சி இழுத்தோன்னா லேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பாதியாக கட் பண்ணும்போது வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். நடுவில் கட் பண்ணிக்கணும். அது ரெண்டாக ஓப்பன் ஆகிடும் இல்லையா, அந்த ஓரத்தில் ரெண்டாக எங்கே கட் பண்ணுறோமோ அந்த இடத்த நீங்கள் பிடிச்சி இழுக்கணும். இழுத்திங்கனாலே ஈஸியாக பூண்டு உரிஞ்சிடும், டக்குன்னு முடிஞ்சிடும். எவ்வளோ பூண்டுனாலும் நீங்கள் உரிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த பூண்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா இது நம்ம கட் பண்ணுறதுனால நம்ம ரா ஸ்மெல் வரும். ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி உரிக்கலாம். கஷ்டமே இருக்காது. எவ்வளோ பூண்டுனாலும் உரிச்சிடலாம். புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மீடியமான பூண்டு, பெரிய பூண்டாக இருக்கணும். சின்ன பூண்டு, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற பூண்டு எல்லாமே இப்படி நீங்கள் உரிக்க முடியாது. பெரிய பூண்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ண முடியும். அது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் இன்னொரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இன்னொரு டிப்ஸ் பூண்டு வாங்கும் போது பெரிய பூண்டும் இருக்கும், சின்ன பூண்டும் இருக்கும் இல்லையா, ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். அதை நம்ம எப்படி பிரிக்கலான்னா, நான் சின்ன பூண்டெல்லாம் தனியாக இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுப்பேன். எதுக்குன்னா நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நசுக்கி நம்ம போடுவோம்ல கஷாயம், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். துவையில் சில பேர் தோலோடு போடுவீங்க. அந்த மாதிரி அரைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தோலோடு யூஸ் பண்ணக்கூடிய பூண்டு தனியாக எடுத்து வச்சிங்கன்னா ஈஸி. பெருசாக இருக்கிறத தனியாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிவைட் பண்ணி வைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ரசத்துக்கு கூட நீங்கள் தேட வேண்டியதாக இருக்காது. சின்ன பூண்டை உரிக்க முடியாததுனால நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பூண்டு உரிக்கும் போது நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, டன். ஓகே, if it is really useful, you can share with your friends. Thank you. Thanks for watching. Bye.